சமீபத்துல கும்பகோணத்துல இருக்கிற வாடகை வீடு மாத்திரம்னு வேற வீட்டுக்காக தேடி தேடி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே கொடுத்த வாடகை திரும்பி கொடுத்து சாமியாருக்குலாம் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி இங்கெல்லாம் போனேன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம இந்துக்கள் வீட்லயே போய் கேட்போம். ஒரு இந்துக்கள் வீட்லயே கொண்டு போய் பணம் கொடுத்து எல்லாம் பேசி முடிச்சது. கடைசியா அவர் கேட்டாரு, நீங்க என்ன சாதியினர்? நீ சும்மா கொடுத்தாலும் எனக்கு வீடு வேணாம் பாண்டு. என்ன சாதிங்கிற இந்த கேள்வியை கொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கேள்வியை இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்கன்னா உன் வீட்டுல தங்கி சாப்பிடுறதுக்கு தூக்கு மாட்டி சேர்த்து வந்து நீ என்ன சாதிங்க ஏன் சொல்றேன்னா, சமூகத்தில் நம்ம நினைப்போம் சொந்த வீட்டுல இருப்போம். வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து சொல்ல போனா சமூகத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் ஒருத்தர் சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல இவங்களுக்குள்ள சிக்கல். இன்னொரு சமயத்தை ஒரு விஷயம் கடைபிடிப்பாங்க, அவங்களுக்கு அங்க ஒரு சிக்கல். இன்னொரு சில பேர் எழுதி போட்டிருப்பாங்க, வீடு வாடகைக்கு விடப்படும், கீழே வந்து சைவம் மட்டும் எழுதிருப்பாங்க. நான் போவேன், சைவம் தாங்க, முதுகுல தடை போவாங்க. சரி இது நான் சொன்ன சைவம் இது இல்லை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி நிறைய இதுல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் குடியிருக்கிற வீடு ஒரு இஸ்லாமிய அன்பருடைய வீடு. அவர் வேற எந்த கேள்வியும் கேட்கல. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு வீடு கொடுக்கறது எனக்கு பெரிய வாய்ப்பு, தாராளம் வந்து தங்கிங்கன்னு சொன்னா நீங்க அங்கதான் தங்கிட்டு இருக்கு வாடகை.